எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 20 முதல் வசனம். ஆபத்து நாளிலே உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர் என்பதே. சங்கீதக்காரனாகிய தாவீது இக்கட்டு காலங்களில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமானவர் என்றும் நம்முடைய எல்லா பயத்துக்கும் அவரே நம்மை விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். எபிரேய மொழியில் இந்த வார்த்தையின் அர்த்தம் இப்படியாக இருக்கிறது: காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, உயர்ந்த இடத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்துவார் என்பதாக. பிரியமானவர்களே, பலவிதமான இக்கட்டுகளில் இருந்து நம்முடைய சுய பலனால் நம்மால் வெளியே வர முடியாது மற்றும் வேறு யாரும் நமக்கு உதவி செய்து நம்மை விடுவிக்கவும் முடியாது. தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே நமக்கு உதவி செய்து நம்மை இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தர்தான் நம்மை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் மற்றும் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். உயர்ந்த இடம் என்று சொல்லும்போது நமக்கு யாரும் தொல்லை தராதபடிக்கு, நம்முடைய அருகிலும் யாரும் வராதபடிக்கு நம்மை கர்த்தர் உயர்த்துவார். நாம் பலவிதமான கஷ்டம், வேதனை, கண்ணீர் போன்ற சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நமக்கு யாரிடமும் இருந்தும் ஆபத்து வராதபடிக்கு, நெருங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து உயர்ந்த இடத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை பாதுகாத்து ரட்சித்து உயர்ந்த இடத்தில் வைத்து ஆசீர்வதிக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.